இன்னைக்கு தேவனுடைய செய்திக்கு தலைப்பு என்னென்றால், நான் கர்த்தர் நான் மாறாதவர். சரிதானா? நான் கர்த்தர் நான் மாறாதவர். இந்த கர்த்தர் என்ற பதத்துக்கு ஒரு அர்த்தத்தை சொல்றார். மோசேயிட்ட தேவன் நினைச்சாரு, இந்த இஸ்ரவேல் ஜனத்தெல்லாம் மீட்டுட்டு வந்து அந்த மீட்கிறதுக்காக மோசே ஆயத்தப்படுத்தி அவர் சொல்றாரு, நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்லுவாயாக. இஸ்ரவேல் புத்திரரிடத்துல சொல்றாரு, நான் கர்த்தர். கர்த்தத்துவம் என்றால் ஆளுகைக்குரியவர். அவர் கர்த்தர் சொல்றார், நான் கர்த்தர் நான் மாறாதவர். சரிதானா? அந்த ஹெட்டிங்ல நம்ம பார்க்கிறோம். இதுல கொஞ்சம் நீங்க கவனிச்சாதான் ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் யூஸ் பண்றாருன்னு புரியும். என்னத்தை அப்படிதான் சொல்றாரு. அவர் சொல்ற, நான் கர்த்தர் நான் மாறாதவர். சரி, இது எதுக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரிதானே? நீங்க கவனிச்சாதான் இது மாறாத, இயேசு மாறாதவர்னு யாருக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைச்சிட்டு நீங்க மேலாப்பிலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆழத்துல போக முடியாது. சரிதானா? அதனாலதான் நான் சொல்றேன், என்னுடைய செய்தி ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல இருக்கிறது ரிப்பீட்டடா நீங்க கவனிச்சாதான் உங்களை ஒப்பு கொடுக்க முடியும். இப்பொழுது நம்மை ஒப்பு கொடுக்கிற வேலைக்குள்ளாய் நாம கடைசி மாதத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். சரிதானா? வாசிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர் நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. 11 மாதம் கழித்து 12வது மாதத்துல வந்துட்டோம். அவரவரோட தங்களுடைய ஆயுசு நாட்களை எண்ணி பாருங்க, எத்தனை வருடமாய் நான் வந்திருக்கிறேன். அவர் சொல்கிறார், நான் கர்த்தர் நான் மாறாதவர், ஆகவே நீங்கள் நிர்மூலமாகவில்லை. தேவன் கொஞ்சம் மாறுகிறவராய் இருந்திருந்தா நம்ம நிர்மூலமாய் இருப்போம் சொல்றாரு. நம்மள ஜீவனை தந்து தயை பாராட்டி காப்பாற்றி வருகிறவர் அவர். அவர் சொல்றார், நான் கர்த்தர் நான் மாறாதவர், ஆகவே நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அப்போ நம்ம நிர்மூலம் ஆகாம நம்ம இந்த வசதியா இந்த கவலைகளை தாண்டி பாரத்தை தாண்டி இந்த வருடத்துல வந்த நெருக்கங்கள், சோதனைகள், போராட்டங்கள், தவிப்புகள், தேவைகளை எல்லாம் தாண்டி இந்த நிலைமையில வந்திருக்கிறோம்னா அவர் கர்த்தர் அவர் மாறாதவராய் இருந்தபடியினாலதான் நான் நிர்மூலமாகாதிருக்கிறேன். எத்தனையோ பலவான்கள், எத்தனையோ வாலிபர்கள் எல்லாரும் பூமியை விட்டு கடந்து போய்விட்டார்கள். இருந்த போதிலும் என்னை ஜீவனை தந்து தயை பாராட்டி என்னை நடத்தி வருகிற தேவன் அவர் மாறாதவர். ஏன் இந்த பதத்தை தேவன் மல்கியா புத்தகத்துல யூஸ் பண்ணினா, ஏன் இந்த பதத்தை யூஸ் பண்ணாருன்றத நம்ம பார்க்க போறோம். சரிதானா? இந்த மல்கியா புத்தகத்துல தான் இந்த கொஞ்சம் அதிகமா நம்ம பார்க்க போகிறோம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஸ்டார்டிங். லேவியோடைய பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறது. சரி, தேவன் என்ன சொல்றாரு? ஒரு கட்டளையை அனுப்புகிறேன்றார், ஒரு கமாண்ட கொடுக்கிறார். என்ன சொன்னாரு? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. இப்போதும் ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்குரியது. இப்போதும் ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்குரியது. ஒரு கட்டளையை எடுக்கிறார். லேவியோட பண்ணின உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படியாக இந்த கட்டளையை கொடுக்கிறேன். நம்மை குறித்து வேதம் சொல்கிறது, நாமே ஆசாரியர்களும் லேவியருமாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியரும் தம்முடைய பிதாவின் முன்பாக தம்முடைய அன்பின் நிமித்தமாய் தம்முடைய இரத்தத்தினாலே பாவமர கழுவி நம்மை பிதாவின் முன்பாய் ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கிறோம். தேவனுடைய தாசர்களாய் ஊழியர்களாய் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர்களுக்கான கட்டளையை குறித்து சொல்லுகிறார். மறுபடியும் படிங்க. லேவியோட பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன்.
லேவியோட பண்ணின உடன்படிக்கை நிலைத்திருக்கணும். சொல்லுங்க, லேவி என்று சொல்லுங்க, ஆசாரியன் என்று சொல்லுங்க. அவர்களோட நான் பண்ணின உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படி இந்த கட்டளையை அனுப்புறேன்னு சொல்லிடுறார். இந்த அதிகாரத்துல தான் என்ன சொல்ல வர்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லுகிறார். எத்தனையோ ஜாதிகளை வாரிக்கொண்டு போயிருது, யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, தேசமே அழிந்து, உக்ரைன் தேசமே அழிந்து போயிடுச்சு. ரஷ்யா எத்தனையோ மிலிட்டரிய வேற வேற நாட்டுல இருந்து வாங்கி அனுப்பி லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் எல்லாம் அவுட்டு. வேதம் உலகம் யுத்தத்துக்கு நேராய் கடந்து கொண்டிருக்கிறது. இதன் மத்தியிலே அவர் சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் மாறுகிறவராய் நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு இருந்திருந்தா நீங்க எல்லாம் காலியா இருப்பீங்க. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ நடந்து திரிகிற உன் கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன், இது 1000 தலைமுறைகள் இந்த வாக்கு தத்துவம் நிற்கும் என்று சொன்னார். தேவன் மாறாதவராய் இருந்து கொண்டு இருக்கிறார். இப்ப மாறாதவர்னு சொல்றாரு. ஏன்? உங்களுக்கு ஒரு கட்டளை அனுப்புகிறேன், லேவியனே ஆசாரியனே, ஒரு கட்டளை அனுப்புகிறேன். ஏன்? நான் கொஞ்சம் உங்களை கேர் பண்ணலனா, என் வார்த்தையை நான் படி நடக்கலனா, சொல் தவறாதவராய் இருக்கிறதுனாலதான் நீ நிர்மூலமாகாம இருக்கன்னு சொல்றாரு. அப்ப என்ன காரியத்தை அங்க பேசி கொண்டு வருகிறார் என்று நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிதானா? 2வது அதிகாரம் 5ஆம் வசனம். அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. லேவியனோடு பண்ணின உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமா இருந்தது. மல்கியா 2:5 பாக்குறோம். சரி, அவனோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன், அது ஜீவனுக்கு ஏதுவானதா இருந்தது, அது சமாதானம் நிறைந்து தருகிறதா இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். நான் அவனுக்கு கட்டளையிட்டிருந்தேன், நீ ஜீவனோடும் சமாதானத்தோடு நீ வாழ வேண்டும் என்றால் என் கட்டளைகளை, என் உடன்படிக்கையை படி நீ நடக்க வேண்டும் என்று அவனுக்கு கட்டளையிட்டிருந்தேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கும் பயந்தும் இருந்தான். அவன் பயந்து தான் இருந்தான். நான் ஜீவனும் சமாதானமான உடன்படிக்கை தான் என் பிள்ளைகளோடு, என் தாசர்களோடு, நான் தெரிந்து கொண்ட லேவியனோடும் ஆசாரியனோடும் என் உடன்படிக்கையில நீ ஜாக்கிரதையா இருப்பான்னு சொன்னேன். அது சமாதானம் உள்ள உடன்படிக்கை இருந்தது. அவனும் பயந்து இருந்தான். சரிதானே? எல்லாம் ஒழுங்கா தான் இருக்குது. எல்லாம் அப்புறம் எப்படி நிர்மூலமாகுவாங்க? எல்லாம் சரியா தானே இருக்குது. லேவியன் ஆசாரியன் தேவனோட உடன்படிக்கையிலே ஜீவனோடு சமாதானத்தோடு இருந்த இந்த லேவியன் என்ன செய்யறான்? அவனும் பயந்து, எனக்கு பயப்படும் பயத்தோடு இருந்து என்ன செய்யறான்? என் கட்டளைகளை அவன் பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவன் வாயில என்ன இருந்துச்சு? சத்திய வேதம். சும்மா இன்னைக்கு ஒண்ணு பேசுறது, நாளைக்கு ஒண்ணு பேசுறது, மாத்தி மாத்தி பேசுறதெல்லாம் இருக்கக்கூடாது. தேவன் பிள்ளைகள் சொல் தவறாதவனாய் இருந்தால் அவன் பூரண புருஷனாய் இருக்கிறான். சொல் மாத்தி மாத்தி சொல்றாரு. இந்த டைமுக்கு வர்றேன்னு சொன்னா என்ன செய்யணும்? அந்த டைமுக்கு போகணும். 10 நிமிஷம் சொல்லிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு போறது இல்லை. 10 நிமிஷத்துக்கு முன்னால போய் நிக்கணும். சரிதானா? அப்படிதான் சொல். இதெல்லாம் நம்முடைய அழகை காண்பிக்கிறது. நீங்களே 10 நிமிஷம் சொல்லி 3/4 மணி நேரம் போனா ஆண்டவர் ஆபத்துல கூப்பிட்டா எப்படி வருவாரு? இவன் 10 நிமிஷம் சொன்னா இவனுக்கு 3/4 மணி நேரம் தான் டைமு, நானும் 3/4 மணி நேரம் கழிச்சு போறேன்னு வருவாரா இல்லையா? சரிதானா? ஆகவே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. எல்லாமே நல்லா இருக்குது, அழகா இருக்கா? சரிதானா? சத்திய வேதம் லேவியினுடைய வாயில இருந்தது.
அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் நல்லா தான் இருக்கிறான், அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படாம இருந்துச்சு. எல்லாமே டிக் பாயிண்ட். பயப்படும் பயம் இருந்துச்சு. உடன்படிக்கையில சரியாய் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் என்று திருப்பினான். இப்படிதான் அவன் நல்ல வேலை செஞ்சு கொண்டு இருந்தான். யாரு? தேவனுடைய பிள்ளை. நாம இந்த வருடத்துல இப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருந்தோம். ஆனா எங்கேயோ வழி விலகிட்டோம், எங்கேயோ வழி விலகிட்டோம். சரிதானா? இது தேவன் பண்ணின உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன சொன்னாரு? லேவியோட மல்கியா 2:4 என்ன படிச்சோம்? லேவியோட பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிதான் ஒரு கட்டளை நான் அனுப்புறேன்னு சொல்ற. ஆசாரியர்களுக்குரிய கட்டளை. தேவன் ஆசாரியர்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். என்ன பண்றீங்க? கவனிக்கணும். தேவன் ஆசாரியர்கள் நம்மோட கூட பேசி கொண்டு இருக்கிறார். லேவியோட பண்ணின உடன்படிக்கை நிலைத்திருக்கணும். அவன்கிட்ட ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணினேன், சமாதானமாய் பயத்தோடு நல்லா தான் இருந்தான். சொல்றாரு எல்லாம் சரியா தான் போச்சு. சத்திய வேதம் வாயில் இருந்துச்சு. பாட்டு, ஆராதனை, ஜபம், ஊழியம், தோத்திரம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த உடன்படிக்கைனா என்ன உடன்படிக்கை பண்ணி இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த உடன்படிக்கை அக்ரிமெண்ட் டைட்டில் டீடில் என்ன இருந்துச்சு அக்ரிமெண்ட்ல? சரிதானா? இதை ஆதியாகமம் முதல்ல இந்த லேவியோட பண்ணின உடன்படிக்கை நிலைத்திருக்கணும். அதுதான் மேட்ரு. சரிதானா? இன்னைக்கு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கு மெசேஜ் டைட்டில் என்ன ஹெட்டிங்கு? நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகியால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இப்ப ஆண்டவர் என்ன பேசி கொண்டிருக்கிறார்னு பாக்குறோம். சரிதானா? முதல்ல உடன்படிக்கை டைட்டிலுக்குள்ள போயிரும். உங்களுக்கு உடன்படிக்கைனா என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7 முதல் 11 சொல்றாரு, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாக இருக்கும்படி. சரி, என்ன சொல்றாரு? உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படிதான் இந்த அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் என்ன செய்யறாரு? உடன்படிக்கை எதுக்கு போடுறாருன்னா ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, ஆபிரகாமே நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கையை போடுகிறேன். எதுக்குன்னா உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தேவன். நீ ஊரெல்லாம் சொல்லலாம் என் ஆண்டவர் இவர்தான், என் ஆண்டவர் இவர்தான் என்று சொல்லி நீ உலகெங்கிலும் சொல்லலாம். You can claim me as your God. இதுதான் அக்ரிமெண்ட். நீ எப்ப அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள வருவேன்னு சொல்றாரு. உனக்கும் உன் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாக இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கை. இட்ஸ் நாட் அக்ரிமெண்ட்லாம் போட்டீங்களா 11 மாசம் போடுங்க, இல்ல இத்தனை வருஷம் 5 மாசத்துக்கு லீஸ் போடுங்க. இது தேவன் போட்ட அக்ரிமெண்ட். என்ன தெரியுமா? 1000 தலைமுறை. இது நித்திய உடன்படிக்கையை நான் பண்றேன். என்னன்னா உனக்கு நான் தேவனாயிருக்கும்படி. சொல்லுங்க, தேவனாயிருக்கும்படி. அவர் என் தேவனாயிருக்கும்படி. சரிதானா? என்னோடு ஒரு உடன்படிக்கை. இதான் உடன்படிக்கையின் ஃபர்ஸ்ட் பார்ட். சரிதானே? உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை பண்ணிட்டு ஸ்தாபிப்பேன்னு சொல்லிட்டு 8ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். பாருங்க, உனக்கும் ஆண்டவர் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு என்ன தெரியுமா? உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. என்ன கொடுக்க போறேன்னு தெரியுமா? உனக்கும் உன் சந்ததிக்கும் நித்திய காலமாய் நீ கால் மிதிக்கிற தேசத்தெல்லாம் உனக்கு தரப்போறேன். சரிதானா? ஏன்னா நான் தேவன். நீ சொல்லுவ என் தேவன் சொல்றல, அதனால உனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? நீ கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். சரிதானே? இது நித்திய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை நிலைத்திருக்க வேண்டும்.
அதை குறித்து 10ஆம் வசனம் படிங்க. எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பாருங்க, நான் உனக்கு இந்த தேசத்தெல்லாம் நான் கொடுப்பேன். நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்கள் சந்ததியில வருகிற எல்லா ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணணும். சரி, இந்த அக்ரிமெண்ட் டேர்ம்ஸ் என்ன தெரியுமா? இது நித்திய உடன்படிக்கை. நீ கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் நித்தியமாய் தருவேன். அதற்காக நீயும் உன் சந்ததியில பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணணும். சரிதான், இதுதான் உடன்படிக்கையின் ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் சரிதானா? ஃபர்ஸ்ட் பேஜ்னு வச்சுக்கோ அக்ரிமெண்ட்ல. இந்த உடன்படிக்கை நித்தியமானது. உனக்கும் நீ கால் மிதிக்கும் தேசம் சரிதானா எல்லாத்தையும் உனக்கு நான் தந்துருவேன்னு சொன்னேன். இது நித்தியமான உடன். யாத்திராகமம் 2வது பார்ட் என்னன்னா, யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 7ஆம் வசனம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. தேவன் என்ன செய்யற? இப்ப மோசே காலத்துல பேசுறாரு மோசேட்ட. ஆபிரகாமுக்கு நான் கர்த்தர்னு தெரியும், ஆனா யெகோவா என்னும் நாமத்துல ஆபிரகாமுக்கு என்ன யாருன்னு தெரியாது. இப்ப சொல்றாரு, நான் யெகோவா. மோசே, நான் யெகோவா, இந்த நாமத்தை ஆபிரகாமுக்கு தெரியாது, இப்ப நீ சொல்லி கொடுன்னு சொல்றாரு. அப்படின்னா யெகோவா என்கிற டைட்டிலுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ற. இப்ப உடன்படிக்கையின் செகண்ட் பார்ட்டை பத்தி பேசுற. 7ஆம் வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு. என்ன சொல்லுங்க? உங்களை என்ன ஜனங்களா. முதல்ல சொன்னாரு, நான் உங்கள் தேவன், I am your Lord God என்று சொல்லி கொடுத்தார். உன்னுடைய ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீ விருத்த சேதனம் பண்ணி என்னோட நீ இருந்து உனக்கும் கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் நித்தியமாய் தருவேன்னு சொன்னாரு. அதன்படி you can claim me as your own God. இப்ப சொல்றாரு, நான் ஜெகோவா த லார்ட், என் நாமம் தெரியாது. இப்ப சொல்றாரு, உங்களை எனக்கென்று நான் சொந்தமாக்கி கொள்கிறேன். நீங்கள் முதல்ல என்ன சொந்தமாக்கிக்கிட்டீங்க? யூ ஆர் கால், யூ கேன் கிளைம் மீ ஆஸ் யுவர் காட். நவ் ஐ எம் கோயிங் டு கிளைம் யூ ஆல் மை சில்ட்ரன், மைன் என்று சொல்லுகிறான். உங்களை என் ஜனங்களாக்கும்படி நான் உடன்படிக்கையின் செகண்ட் பார்ட்டுக்குள்ள வர மறுபடி படிங்க. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேலே எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். பாருங்க, இனி எகிப்திலே இருக்கிற எந்த ரோகமும் இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். இனி அடிமைத்தனம் இல்லை. இனி பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளாய் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். என்னோடு கூட நீங்கள் நடைபோட வேண்டும். நான் உங்களோடு நடைபோட விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த புதிய வருடத்திற்குள்ளாய் தேவ ஜனம் தேவனோடு புதிய வருடத்திற்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் சொல்றார், நான் யெகோவா, உங்களை எனக்கென்று சொந்தமாக்கி உங்கள் மீது எகிப்தி இனி ஆளுகை செய்யாதபடி, சாத்தான் உங்களை வஞ்சிக்காதபடி, சாத்தான் உங்களை நடத்தாதபடி நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராய் உங்களை கூட்டிட்டு போக போறேன். நான் ஆபிரகாமோட பண்ணின ஃபர்ஸ்ட் பார்ட் உடன்படிக்கையை சுதந்திரிக்கும்படியாக நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி 2 பார்ட்டை சொல்லிட்டார். சரிதானா? இப்போ வாங்க, இப்ப இந்த லேவியனோட பண்ணின உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படின்னு சொன்னார். சரிதானா? இப்ப பாருங்க, மல்கியா 2ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10. சரி, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். லேவியனுடைய வாயில என்ன இருந்துச்சு? வேதம் இருந்தது. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. சரிதானே? அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. இப்ப சொல்றாரு, அவன் அந்த வேத வார்த்தையை அவன் காக்க வேண்டும் என்று சொல்ற. அவன் அறிவை காக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை டேர்ம்ஸ்ல அவன் சாலிடா நிக்கணும், பிக்ஸ் ஆயிருக்கணும். அப்பதான் இவைகள் எல்லாம் நடக்கும். ஆனா இப்ப சொல்றாரு, ஆசாரியர் உதடுகள்
அறிவை காக்க வேண்டும். காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. ஜனங்கள் என்னத்தை தேடுவாங்க? வேதத்தை அவன் வாயிலே தேடுவாங்க. சபை பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது எதை தேடணும்? பாஸ்டர் அல்லேலியா போடுறாரா தேடனா பத்தாது. என்ன இந்த பாஸ்டர் அல்லேலியாவே போட மாட்டேங்கிறாரு, தோத்திரம் போட மாட்டேங்கிறாரு, அல்லேலியா போட மாட்டாரு, இங்க ஜப விண்ணப்பம் ஜப ஒப்பாரி ஒன்னையும் காணமே. வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். நான் வேதத்தை தேடினேனா, கொடுக்கப்பட்ட வார்த்தையை நான் கவனித்தேனா, தேவ ஆவியானவர் பேசினதை என் காது கேட்டதா, அதை நான் உட்கொண்டேனா, அது எனக்கு ஜீவனாய் இருந்ததா, இது எல்லாம் நிதானித்து பார்க்கணும். இங்க லேவியன் பண்ணின மிஸ்டேக். அவன் எல்லாம் சரியா இருந்தான், அநேகரை நீதிக்கு உட்படுத்தி கொண்டு சரியா தான் இருந்தான், ஆனா உடன்படிக்கையில நழுவிட்டான்றத சொல்ல வர்றாரு. ஆகவே ஆசாரியர்களே, இது உங்களுக்குரிய கட்டளை. நாம் மட்டும் மாறாதவராய் இல்லாட்டினா நீங்க நிர்மூலமாய் இருப்பீங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரரே, நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இப்ப வர்றார், பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க. வேதத்தை வாயிலே தேடுவார்கள். சொல்லுங்க எல்லாரும். வேதம் சொல்லுங்க. வேதம். சரி, இப்ப அடுத்த பாயிண்ட் வாங்க. 8வது வசனம். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். அநேகர் அவன் எல்லாரையும் கூட்டிருந்தான். கூட்டமா சபையில எல்லாரையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு உடன்படிக்கையில நிக்கிற வரையும். இப்ப என்ன சொல்றாரு? நீங்களோ வழியை விட்டு விலகி. லேவி என்ன சொல்றாரு? எல்லாம் தான் பயந்து நல்லா தான் இருந்துச்சு, ஆத்துமாக்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுதான் இருந்தான். இப்ப சொல்றாரு, நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். எதை குறித்து? வேதத்தை விட்டு விலகிட்டீங்க. எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாம் செலிப்ரேஷன் இருக்குது, ஆக்டிவிட்டி நிறைய இருக்குது, பர்த்டே ஃபங்க்ஷன், கல்யாண ஃபங்க்ஷன், என்னெல்லாமோ நடக்குது. இங்க வேதத்தை குறித்து அநேகரை இடர பண்ணினாய். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். நீங்கள் நிர்மூலமாகாம இருக்கீங்கன்னா நான் மாறாதவன், அதனாலதான் நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்கன்னு சொல்ற. இல்லைன்னா சீட்டு கிழிஞ்சிருக்கும், எல்லாம் வெளியில இருப்போம், ரோட்ல இருப்போம். என்னத்த வந்தோம், இந்த சபையில வந்தா எல்லாம் வாழாகாம தலையாயிருவோம், கீழாகாம மேலாயிருவோம்லாம் நினைச்சோம். இது ஒன்னையும் காணாமேன்ட்டு ஓடி இருப்போம். அநேகர் ஓடிட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் ஓடிட்டாங்க. அவங்க அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். எதை சொல்லுங்க? வேதத்தை குறித்து இடர பண்ணிட்டாங்க. யாரு? லேவி என்னும் ஆசாரியனும். யாரு? நாம தான். சொல்லுங்க. ஏன்னா நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமா மாத்திருக்காரு. நம்ம எந்த இடத்துல யாரை இடர பண்ணி இருக்கிறோம்னு நம்ம நிதானிக்க போகிறோம். அவர்களோ இந்த உடன்படிக்கையை விட்டு விலகி, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என்ன சொன்னாரு? நல்லா தான் இருந்துச்சு, பயமோன்னு எனக்கு பயந்து இருந்தான், உடன்படிக்கை உட்பட்டு இருந்தான், அநேகரை ஆதாயப்படுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப வேதத்தை விட்டு இடறி, வேதம் தான் அவன் வாயில தேடணும். இப்ப வந்தா ஒரே கதையா இருக்குது, சொந்த அனுபவமா இருக்குது. அங்க ஊர்ல கேட்ட சாட்சி, இந்த சாட்சி அந்த சாட்சி எல்லாம் கதை ஓட்டுறாங்களே தவிர வேதத்தை காணோம். அவர்கள் வேதத்தை குறித்து இடர பண்ணினார்கள். சரி, லேவியின் உடன்படிக்கை கெடுத்து போட்டீர்கள் என்று லேவியின் உடன்படிக்கையே கெடுத்தாச்சு, ஊழியக்காரனையே கெடுத்தாச்சு. எப்போ பாத்தி சபையெல்லாம் வந்து ஊழியக்காரனை தூக்குன்னு தூக்கி எண்ணத்தை கெடுத்தாச்சு. ஊழியக்காரன் யோக்கியமா பயந்து சமாதானமா ஓடிக்கிட்டு தான் இருந்தான். ஊழியக்காரன் நம்ம பாஸ்டர் மட்டும் நினைக்க கூடாது, உங்களையும் தான். சிலர் வந்து என்ன செய்வாங்க, உங்களை என்ன மாதிரி உங்களை உயர்த்தி தூக்கி ஈக்கி போட்டு உடன்படிக்கையை விட்டு நகர்த்திடுவாங்க.
And தேவன் வரப்போகிறார். அந்தி கிறிஸ்து என்ன தெரியுமா செய்வான்? உடன்படிக்கைக்கு துரோகிகளை கள்ள மார்க்கத்தான் ஆக்குவான். முதல்ல சபையில என்ன தெரியுமா நடக்கும் சொல்லுங்க? விசுவாச துரோகம் நடக்கும். அது நடந்தாதான் அந்தி கிறிஸ்து. என்ன அந்தி கிறிஸ்து வருவான்னு சொல்றீங்களே, ஏன் வராம இருக்கான் தெரியுமா? இன்னும் விசுவாசத்தை கொஞ்சம் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும், கேட்டின் மகன் வெளிப்படுவான். இப்ப என்ன டைம் தெரியுமா? விசுவாச துரோகம் நேரிடுகிற சைன். வேதத்தை குறித்து லேவியனை இடற பண்ணி, அந்த வசனத்தை மறுபடி படிங்க. நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகர் வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று. லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டாச்சு, வயலேட் பண்ணியாச்சு, அக்ரிமெண்ட்டை வயலேட் பண்ணியாச்சு, செல்லுபடி ஆகாம போயிடுது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சரி, 9ஆம் வசனம். நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியால். மறுபடியும் என்ன சொல்றாரு? மேட்டருக்கே வர்றாரு. வேதத்தை குறித்து பட்சபாதம். என் வேதத்தை தான் அவன் வாயில தேடணும். அவனை வேதத்தை குறித்து இடற பண்ணிட்டீங்க, வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியால். இந்த வசனம்லாம் அவங்களுக்கு நல்லா பேசட்டும், பாஸ்டர் நல்லா பேசுறாரு. அவங்க உனக்கு இருபுறம் கருக்குள்ள பாட்டையாம். வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினார்கள். காலி பண்ணிடுவேன்றாரு. நான் மாறாதவ, ஆகவே தான் நீங்க காலி ஆகல. ஏன்னா நீங்க வேதத்தை குறித்து இடற பண்ணிட்டீங்க, வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணிட்டீங்க. லேவியின் உடன்படிக்கையில அவன் வழி விலகிட்டான். எரேமியா 31:32 படிங்க. எரேமியா 31:32. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. பாருங்க, அந்த உடன்படிக்கை டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அந்த உடன்படிக்கை நான் என்ன செஞ்சேன்? எழுதி இவர்களோட அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன். நீ விருத்த சேதனம் பண்ணி என்னை தேவனே என்று கூப்பிடு, நான் உன்னை எகிப்தின் ரோகங்களுக்கெல்லாம் விலக்கி உன்னை மீட்டு நான் உன்னை என் ஜனம் என்று சொல்லுவேன்னு சொன்னேன். ஆனா அந்த உடன்படிக்கையில செல்லுபடியாக்காம அக்ரிமெண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நான் புதிய உடன்படிக்கை பண்ண போறேன். சரிதானா? இப்ப புதிய உடன்படிக்கையில பத்தி சொல்றாரு. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும். பாருங்க என்ன சொல்றாரு? நான் அவர்கள் நாயகர். நாயகர்னா சொல்லுங்க, எல்லாரும் நாயகர்னு சொல்லுங்க. நாயகர்னா என்ன? ஹீரோ, புருஷன். சரிதானா? நான் அவர்களுடைய ஹஸ்பண்ட் மேன் வேதம் சொல்லுகிறது. நான் அவர்கள் நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி. பாருங்க, நான் அவர்கள் தேவன் மாத்திரமா இல்ல, அவர்களை என் ஜனமாய் கொண்டு நான் தான் உன் மாப்பிள்ள உன் புருஷன்னு சொல்லி அவர்களை மனவாட்டிய மாதிரி வச்சுட்டு வந்திருந்தேன். நான் அவர்கள் நாயகராயிருந்தோம். சொல்லுங்க, நாயகன் சொல்லுங்க. நீரே என் நாயகன். உன்னத பாட்டிலே மனவாட்டி சொல்கிறா, அவர் என் நேசர், நான் அவருடையவள். இதுதான் உடன்படிக்கை. He is mine, he is my God என்று சொன்னோம். அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, நான் ஜெகோவா, you are mine என்று சொன்னாரு. உன்னத பாட்டில் மனவாட்டி என்ன சொல்றாரு? அவர் என் நேசர், நான் அவருடையவள். இந்த மகிமையான அக்ரிமெண்ட், இது ஜீவனும் சமாதானமான அக்ரிமெண்ட்ல இருந்து இவர்கள் வழி விலகிட்டாங்க. நான் அவர்கள் நாயகனா இருந்தேன். யாரு? புருஷனா இருந்தேன். இப்ப அதை குறித்து தான் பார்க்க வர்றேன். என்ன மேட்டர் பார்க்க வர்றோம்? என் புருஷனாய் என்னை அழைத்தவர் என் நாயகராய் இருந்தா. சரிதானே? இப்ப அந்த மேட்டருக்கு தான் வரப்போறோம். சரிதானே? மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க, நாயகனாய் இருந்தும் அவர்கள் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியாட்டி அதைத்தான் சொல்றாரு.
இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருந்த உடன்படிக்கையெல்லாம் அவர்கள் அவமாக்கி போட்டார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரியர்களே உங்களுக்கு ஒரு கட்டளை, லேவியின் உடன்படிக்கை நிலைத்திருக்க வேண்டும். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகவே நீங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறீங்க. வேதத்தை குறித்து இடர பண்ணினீங்க, வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினீங்க. இந்த வாக்குத்தத்தெல்லாம் எங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு சொல்றீங்க. பட்சபாதம் வேதத்தை குறித்து பண்ணினார்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உடன்படிக்கையை மீறிட்டாங்கன்னு சொல்றாரு. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்ப நாயகனை பத்தி பார்க்கிறோம், சரிதானா? இப்ப ஏன் இந்த ஆண்டவர் நான் மாறாதவர்னு சொன்னாரு? ஏன் நீங்க நிர்மூலம் ஆக வேண்டிய ஆளு நிர்மூலம் ஆகாம இருக்கிறீங்க என்று சொல்லுகிறார் என்று இப்ப பார்க்க போறோம். சரி, 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? தேவன் யாரை படைத்தாராம்? ஒருவனை தான் படைத்தார், ஆதாமை படைத்தார். ஒருவனை படைத்தார். ஏன் 9000 பேர் ஆதாம மாதிரி போட்டு பண்ணியிருக்க வேண்டியது தானே? இப்பெல்லாம் ரோபாட் மனுஷன்லாம் வந்துட்டாங்க, ஏஐ ஹியூமனாய்ட்லாம் வந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். பர்பஸ் நல்ல கவனிங்க. தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார். படிங்க. ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாகி இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? ஏன் ஒருத்தனை படைச்சாரு? ஏன் ஒரு ஆதாமு? அவனே தப்பு பண்றாள். ஏன் ஒரு ஆளை படைச்சாரு? ஒருவனை அல்ல. அவர்கிட்ட ஆவி எவ்வளவோ இருந்துச்சு. அவரை ஒவ்வொருத்தருக்கும் ஆவியை கொடுத்து லட்சக்கணக்கான மனிதர்களை உண்டாக்கி இருக்கலாம் ஆதாம மாதிரி. ஆனா ஒருவனை படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார் என்றால் அவரிடத்தில் ஆவி அதிகமாய் இருந்ததே. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சன்னதியை பெரும்படித்தானே. பாருங்க, பர்பஸ் என்ன தெரியுமா? தேவ பக்தி உள்ள சந்ததி. சொல்லுங்க, தேவ பக்தி உள்ள சந்ததியை பிறப்பிக்கணும்னு சொல்லிதான் ஒருத்தனை படைச்சார். சரிதானே? நல்ல மேட்டர். நீங்க க்ளோஸா வரணும். நான் நாயகராய் இருந்து அவர்கள் மூலமாக, ஒருவன் மூலமாய் தேவ பக்தியுள்ள சந்ததி வேணும்னு சொன்னா எல்லாம் டூப்ளிகேட்டா இருக்குது. சபை தான் பெருகுதே தவிர தேவ பக்தி உள்ள சந்ததியை காணும். அவர்கள் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணி கூட்டத்தை சேர்க்கிறாங்களே தவிர எல்லாம் டூப்ளிகேட். கிறிஸ்தவத்துல தான் டைவர்ஸ் அதிகமா இருக்குதுன்னு உலகம் சொல்லுது. என்னத்த பக்தி, என்னத்த சண்டே கிளாஸ், என்னத்த தோத்திரம், ஆலயம், காணிக்க, என்னத்த வருஷம் கழட்டினீங்க? டைவர்ஸ். இன்னும் மேட்டர்லாம் சொல்ல போனா அலங்கோலமாய் இருக்கும். வேதத்தை குறித்து அலங்காலம் பண்ணிட்டீங்க. தேவ பக்தி உள்ள சந்ததியை பரப்பிக்கணும். நல்லா சொல்லுங்க, சந்ததி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தேவ பக்தி உள்ள சந்ததி. சபைனா தேவ பக்தியின் சந்ததியாய் இருக்க வேண்டும். பிசாசு சபையை பார்த்தா நடுங்கணும். சபையை பார்த்து சிரிக்க கூடாது. சபையை பார்த்து அவன் வாலாட்டக்கூடாது. பிசாசு சபையை பார்த்து நடுங்கணும். தேவ பக்தி உள்ள சந்ததி பிறப்பிக்கணும்னா ஆசாரியனுடைய உதடுகள் வேதத்தை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். அவன் கர்த்தருடைய தூதன். அவன் வேதத்தை குறித்து இடர பண்ண மாட்டான். வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ண மாட்டான். வேதம் வேதம் வேதம். இப்ப படிங்க. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப என்ன சொன்னாரு? தேவ பக்தி உள்ள சந்ததி தான் வரணும்னு நினைச்சேன். ஆனா இவன் என்ன செய்யறான்? இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணி ரூட் மாறிட்டான். எப்படி இருந்துக்கலாம்பா? எப்படி இருந்துக்கலாம்? இளவயதின், இப்ப நாயகர் சொல்லுங்க, நாயகர். நான் அவர்கள் நாயகராயிருந்தேன். இப்ப சொல்றாரு இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்றாரு.
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறாரு. நான் ஒருவனை அல்லவா படைத்தேன், ஏன் ஒருவனை படைத்தேன் என்றால் தேவ பக்தி உள்ள சந்ததியை பரப்பிக்கணும். லேவியின் உடன்படிக்கை அவன் மீறினான். நான் நாயகராய் இருந்தோம், அவன் வேற ரூட்ல போயிட்டான்னு சொல்றாரு. தேவ பக்தியின் சந்ததியை பிறப்பிக்கணும்னு தான் அவனை படைச்சேன். ஆனா அவன் ரூட்டு மாறிட்டான். ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு, லேவியனே ஆசாரியனே என்று ஆண்டவர் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகவே தான் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஏன் ரூட் மாறிச்சு? என் நாயகரை விட்டுட்டு வெளியில போனாங்க தெரியுமா? அவன் வேதத்தை குறித்து இடற பண்ணிட்டான். வேதத்திலே பட்சபாதம் பண்ணினபடினாலே லேவியன் என் உடன்படிக்கையை மீறிட்டான்னு சொல்றாரு. எல்லாம் நல்லா அழகாத்தான் இருந்துச்சு, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, ஓடிட்டான். கண்ணகி நகர் பகுதியில் ஒருத்தர் ஊழியெல்லாம் செஞ்சுட்டு, அநேக ஆத்மாக்கள் எல்லாம் செஞ்சுட்டு, சபையில் இருக்க ஒரு பாஸ்டர் ஒரு ஒரு சபை பிள்ளையோட ஓடிட்டாரு. சபையே கலந்து போச்சு. எண்ணத்துக்கு இவ்வளோ பேர் ஆட்டி ஊட்டி சேர்த்து ஆராதனைலாம் பண்ணிட்டு, இதுதானா? லேவியன் தன் உடன்படிக்கையை மீறினான். நான் நாயகராய் இருந்தும் என்னை விட்டு தன் இளம் வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணி அவன் போயிட்டான்னு சொல்றார். நல்லா கவனமா வாங்க, சரிதானா? நான் எதை பேசிக்கிட்டு இருக்கேன்? பழைய ஏற்பாடுன்றீங்களே, நான் புதிய ஏற்பாடுல உங்களுக்கு சிம்பாலிக்கா காமிக்கிறேன், ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சரிதானா? மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? ஊழியக்காரன் தன் எஜமானை கனம் பண்ணுவானே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று. அந்த பயம் எங்க போச்சு? கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். ஆசாரியன் அசட்டை பண்ணிடுறான், ஊழியக்காரன் அசட்டை பண்ணுகிறான். வேதத்தை குறித்து பட்சபாதம், வேதத்தை குறித்து இடரல் அடைந்து அவன் அசட்டை பண்ணினான். நான் பிதா, எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சொல்ற. சரிதானா? மல்கியா 2:15 படிங்க, 10ஆம் வசனம் படிங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? நல்ல கவனமா வாங்க. மல்கியா சாப்டர் ஒரே சாப்டர்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வந்து தான், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நீங்கள் நிர்மூலமாகாம இருக்கிறீங்க. இப்ப என்ன சொல்றாரு? 10ஆம் வசனம், நாம் எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே பிதா. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க? ஒரே பிதா. அவர் ஒருவனை அல்ல படைத்தாரே, அந்த ஒரே பிதா. ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பிறப்பிக்கணும்னு சொல்லி நான் நாயகராய் இருந்து அதை செய்தேன். அவன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணினவனாய் நடக்கிறான், வேதத்தை விட்டு விலகிட்டான்னு சொல்லி பேசுற. இப்ப அந்த பாட்டை வர்றாரு, நல்லா கவனமா இருக்கேன். நாம் எல்லோருக்கும் ஒரே பிதா அல்லவோ? இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ? ஒரே தேவன் தான் ஆதாமை சிருஷ்டித்தார். ஒரே தேவன் நம்மை லேவியனாய் ஆசாரியனாய் தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு சம்பாதித்த மனவாட்டியாகிய சபை. நான் ஒருவரே பிதா, நான் உங்களை நானல்லவா சிருஷ்டித்தேன். நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி, ஆனா தேவனுடைய பரிசுத்த உடன்படிக்கை, covenant between the husband and wife, இந்த பரிசுத்த உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். பாருங்க, என்ன தெரியுமா செஞ்சிட்டீங்க? நீங்கள் இளம் வயதின் மனைவியை விட்டு அவன் சகோதரனுடைய மனைவியை தெரிந்து கொள்ள போய் என்ன செஞ்சிட்டீங்க? அவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுகிறான். சொல்லுங்க, சகோதரனுக்கு துரோகம். இள வயதின் மனைவி இங்கே இருக்கும் பொழுது சகோதரனுக்கு துரோகம் பண்ணுகிற வேறொருவன் மனைவியை
வேறொருவனுக்கு மனைவி ஆக வேண்டியவளை அவன் சிநேகிக்க போய் இவ்விதமாய் உடன்படிக்கை பரிசுத்த குலைச்சலாக்குகிறான். தேவன் ஒருவனை படைத்தார் பரிசுத்த சந்ததியை பிறப்பிக்கணும்னு. லேவியன் நல்லா தான் உடன்படிக்கையில இருந்தான். ஆகிலும் அவன் வேதத்தை கொடுத்து இடறி வேதத்தை பட்சபாதம் பண்ணி அவன் வேதத்தை தேவனுடைய உடன்படிக்கை அசட்டை பண்ணி என்ன செஞ்சிட்டான்? பரிசுத்த குலைச்சலாக்கி. வேதம் சொல்லுகிறது தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி. தேவன் எதை சிநேகிக்கிறார்னா அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். அந்த பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி அவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானே. சரிதானா? 11ஆம் வசனத்துல கர்த்தர் சிநேகிக்கிற, அதுல இருந்து படிங்க. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை சொல்லுங்க. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி எதை செஞ்சிட்டாங்க தெரியுமா? இவங்களை நீ ஏன் அண்ணா வேற ஆள்கிட்ட போயிட்டேன்னு கேக்குறதுக்கு சொல்றாரு. ஆவிக்குரியபடி பார்க்கிறாரு. நீ தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை குலைச்சலாக்கிட்ட. டைவர்ஸ் எங்க போகுது தெரியுமா? பரிசுத்தத்தை, தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை ஆசாரியன் லேவியன் அவன் பரிசுத்த குலைச்சலாக்கி அவன் என்ன செஞ்சிட்டான்? நாயகராய் இருந்தவரை விட்டு தன் சகோதரனுடைய மனைவியின் மீது போக ஆரம்பிச்சிட்டான். அதத்தான் சொல்றாரு, தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். எங்க போயிட்டாரு பாத்தீங்களா? கல்யாணம் எங்க போயிடுச்சு? இந்த தேவன் நான் கர்த்தர், நான் மாறாதவர். மோசேட்ட சொல்ற, நீ இஸ்ரவேல் ஜனத்துல சொல்ல வேண்டியது அவர் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். மோசேட்ட சொன்னார், நான் யெகோவா, யூ ஆல் பிலாங் டு மீ என்று சொன்னார். இப்படி நான் உடன்படிக்கையில இருந்தேன். இந்த உடன்படிக்கையை மாறிட்டு அந்நிய ஜனங்கள் அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். விவாகம் பண்ணிட்டாங்க. நான் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை குலைச்சலாக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார். என் நாயகரை விட்டுட்டு அந்நிய தெய்வத்தினுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். ஆகவே பரிசுத்த சந்ததி எப்படி வரும்? லேவியன் என் உடன்படிக்கையை மீறிட்டான். ஆகவே ஆண்டவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகவே தான் நிர்மூலமாகவில்லை. அந்நிய தேவதைகளின் குமாரத்திகளை விவாகம் பண்ணின லேவியர் உடன்படிக்கையை மீறி போட்டு இப்படி குமாரத்திகளை பெற்றார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 14 படிங்க. கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் பரிசுத்தத்தை குறித்து சொல்கிறார். உன் இளவயதின் மனைவிக்கும் கர்த்தர் சாட்சியா இருக்கிறார். ஆவியின்படி நீங்க பார்க்கணும். சரிதானா? அது பிசிக்கலாவும் பார்க்கணும். டைவர்ஸ் ஆகி கிறிஸ்தவத்துல இளவயதின் மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு போறாங்க. கிறிஸ்தவத்துல தான் டைவர்ஸ் அதிகம்னு வந்துச்சு. அவர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் தேவன் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. உன் தோழி, she is your friend. உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாய். இந்த சிறியரில் ஒருத்தனுக்கு நீ எதை செய்தியோ அது எனக்கே செய்தாய் என்று சொல்றாய். ஆண்டவர் சொல்றார், நான் நாயகராயிருந்தும் லேவியன் தன் வழியை விட்டு விலகி போய் அந்நிய தேவதைகளின் குமாரத்திகளை விவாகம் பண்ணி பரிசுத்த சந்ததியை பிறப்பிக்காமல் போனார்கள். நிர்மூலமாக வேண்டிய ஜனம்
வேதத்தை இடறி தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை விட்டு விலகினதினாலே தேவன் ஆசாரியர்களுக்கான கட்டளை என்று இதை சொல்லி கொண்டு வருகிறார். சரி, மல்கியா 3:1 அப்பொழுது நீங்கள் இல்ல சரி சரி ஏசாயா 66:3 மாட்டை வெட்டுகிறவன் வேதத்தை விட்டு எப்படி தெரியுமா இடறிட்டான் லேவியன்? மாட்டை வெட்டுவான். அவன் தான் என்ன செய்வான்? ஜனங்கள்கிட்ட பலியெல்லாம் கொண்டு வாங்க, பாமா கடையெல்லாம் கொண்டா, காளையெல்லாம் கொண்டா, ஆட்டெல்லாம் கொண்டான்னு சொல்லு. என்ன செய்வான்? லேவியன் தான் சொல்லுவான். வேதத்தை குறித்து எப்படி இடறல் பண்ணானா, இவனுக்கு வேதமும் தெரியல, கூமுட்டையா இருக்கிறான் ஊழியக்காரன். எப்படி இருக்கான்? மாட்டை வெட்டுகிறவன் மனுஷரை கொல்லுகிறவனாகவும், மனுஷனையும் மாடு கழுத்தை வெட்டும் போது மனுஷனையும் பிடிச்சி என்ன செஞ்சிடறான்? வெட்டிறான். பைபிள்ல என்ன சொன்னாரு? அநேகருடைய ரத்தத்தை ஏரோதோ பிளாத்தோ என்ன செஞ்சிருந்தான்? பலிகளோட அவன் கலந்திருந்தான்னு ஏசிக்கிட்டு வந்து சொன்னாங்க. அது மாதிரி மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும். ஆட்டை தான் பலியிட சொன்னாரு, இவன் நாயையும் கொண்டு வந்து பலியிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு வேதத்தை ஒன்னும் படிக்காதவனா இருக்கிறான். இந்த லேவியன் எப்படி இருக்கானா? மாட்டை வெட்டுறவன் மனுஷனையும் கொல்றான், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும், காணிக்கையை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை படைக்கிறவனாகவும், அசிங்கமான பன்னி ரத்தத்தையும் படைக்கிறவனா இருக்கிறான். யார்கிட்டலாமோ வாங்கிக்கிறது, வாங்க யார் வேணா கொண்டாங்க, யாரா கட்சிக்காரரா நாங்க கொண்டாங்க, போடுங்க உண்டியல்ல. லஞ்சம் வாங்கினியா? வெரி குட், போடு. காணிக்கையை படைக்கிறவன் பன்றியின் ரச்சத்தையும் படைக்கிறவனா? அவனுக்கு வித்தியாசமே தெரியல. வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினார்கள். தூபம் காட்டுகிறவன் ஆண்டவருக்கு தூபம் காட்டுறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும். இங்க தோத்திரமும் பண்றான், அங்க போய் விக்கிரகத்துக்கு முன்னால படுத்துக்கிறான். இங்கேயும் சாப்பாடு கர்த்தருடைய பந்தியில வச்சு பேய்களின் பந்தியிலும் போய் சாப்பிடுறாங்க. விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்ளுகிறார்கள். அவன் தான் வழியவே தெரிந்து கொள்றான். இவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவருப்புகள் மேல் விருப்பமாயிருக்கிறது. அவங்க இஷ்டப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னார். சரிதானா? இப்படி லேவியை நினைச்சதான் தேவன் விரும்புகிற சிநேகிக்கிற பரிசுத்தத்தை அவன் பரிசுத்த குலைச்சலாக்கிட்டான். நிர்மூலமாக வேண்டிய கேஸ். நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டிய நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். சரிதானே? இந்த வருடத்தின் கடைசிக்குள்ள வந்திருக்கிறோம். சரி, கொஞ்சம் வேகமா போறேன். நெகேமியா 1:5 படிங்க. இல்ல எபிரேயர், நான் சொன்னேன்ல, இது பழைய ஏற்பாட்டுல தானே இப்படி எல்லாம் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க கொஞ்சம். சரிதானா? புதிய ஏற்பாடு எபிரேயர் 13:1 படிங்க. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. ஒருவனும் தன் சகோதரனுக்கு என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது. சரி, ஆவியானவர் எப்படி போட்டிருக்காரு பாருங்க. இப்ப டாபிக் எப்படி போகுது? சகோதர சிநேகம் நிலைத்திருக்கணும். நீ வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணிட்டனா, சகோதர சிநேகம். ஒருவன் தன் சகோதரனை முட்டாள்னு சொன்னா அவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளில் இருக்கிறான். தன் சகோதரன் சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். உடன்படிக்கை எப்படி நிலைத்திருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. மல்கியால பார்த்த சாப்டர் அப்படியே இங்க இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. சகோதர சிநேகம். ஒருவனும் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. சரிதான்? 4 படிங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும். இங்க என்ன கொண்டு வந்துட்டாரு? சகோதர சிநேகம்னு சொல்லிட்டு 3வது 4 வந்து சொல்றாரு, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாய் இருப்பதாக. பாருங்க, விவாக மஞ்சம் அசுசிப்படக்கூடாது. சகோதரனுக்கு விரோதமா நீ என்ன செஞ்சிடக்கூடாது? துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு சொன்னவ. ஒரு உடன்படிக்கை நீ இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணினாய், அந்நிய தேவதைகளின்
குமாரத்திகளை நீ என்ன செய்ய விவாகம் பண்ணினாய், நீ உடன்படிக்கை அசட்டை பண்ணினவன். சகோதர சிநேகம் நிலைத்திருக்கணும். வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணிட முடியாது. இதை அப்படியே கொண்டு வந்துட்டு சொல்றாரு, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது அப்படின்லாம் சொல்லிட்டு விவாகத்தை பத்தி சொல்லிட்டு இப்ப 8ஆம் வசனத்துக்கு என்ன வந்திருக்காரு பாருங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். இந்த 3 டைம் மல்கியால பார்த்தோமா? சகோதர சிநேகம் பார்த்தோம், இங்க மேரேஜ்ல பிரேக்கேஜ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம், நான் மாறாதவர்னு பார்த்தோம். அதே டேர்ம்ஸ் இங்க கொண்டு வர்றாரு. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். தன் தோழியும் தன் மனைவியுமாய் இருக்கிறவளை விடக்கூடாது. நான் மாறாதவர், உடன்படிக்கையை நான் காக்கிறவர். நெகேமியா 1:5 படிங்க. இல்ல அதுல இயேசு கிறிஸ்து நேத்து இன்னும் ஒண்ணு மாறாதவன்னு சொன்ன அதே அதிகாரத்துல 9ஆம் வசனம் படிங்க. பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாத டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடுறிய. ஏன் தெரியுமா? வேதத்தை குறித்து இடரல் பண்ணிட்டீங்க. அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரிகிற கூட்டம். வேதத்தை குறித்து அவர்கள் பட்சபாதம் பண்ணினார்கள். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதனாய் இருக்க வேண்டியவன் அந்த வேதத்தை விட்டு அந்நிய உபதேசங்களால் அழைப்புண்டு திரிகிற கூட்டம். இங்க கேட்கறது அங்க கேட்கறது எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துட்டு நம்ம சபையிலே ஒரு இதை வச்சு ஒரு சரி பைபிள் காலேஜ் தானே போயிட்டு வர்றாங்க. அங்க போனா ஏசு நீங்க என்ன அப்பான்னு கூப்பிடுறீங்க? அப்புறம் எப்படி கூப்பிடுவாங்க? ஏன்னா அவர் உங்களை பெத்து போட்டவர அப்பாவா? அவர் அவ்வளோ அசால்ட்டா? அவரு எங்களை தேடி வந்த அன்புக்கு வந்தா, மாட்டு தொழுவம் வரையும் வந்தாரு. ஏன் அப்பான்னு கூப்பிடக்கூடாது? உங்களை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீங்க. அவர் வேத பண்டிதர். அவர் பைபிள் காலேஜ் எல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு கோர்ஸ் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அப்பான்னு கூப்பிடக்கூடாது. வேதத்தை குறித்து இடற பண்ணுகிற கூட்டம். கடைசியில் குடும்பமே போயிருச்சு. அந்நிய உபதேசம், அந்நிய தேவதைகளை குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை அவர்கள் குலைச்சலாக்கி போட்டார்கள். வேதத்தை குறித்து இடற பண்ணினார்கள். நான் மாறாதவர். இந்த 4 வேர்டை நீங்க மல்கியால பாத்தீங்களா? நான் மாறாதவர், அந்நிய உபதேசங்களால் நீங்கள் அழைப்புண்டு தெரியாதிருங்கள், வேதத்துக்குள்ள நிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். சரிதானா? நெகேமியா 1:5. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் உன்னதமான பயங்கரமான தேவன். அவர் உடன்படிக்கை காக்கிறவ. நான் கர்த்தர், நான் மாறாதவ. ஆகவே இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் நிர்மூலமாகவில்லை. சரிதானா? அவர் சொல்றாரு அப்படி அவர் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற தேவன் என்று சொல்லி சொல்றார். மல்கியா 3:1 அதிகாரம் 1 படிங்க. அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இப்ப என்ன தெரியுமா? உடன்படிக்கை டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. லேவியன் நினைச்சிரான், ஆசாரியனுக்கு கட்டளை வந்தது, நீங்கள் உடன்படிக்கையை மீறி போட்டீங்க. இப்ப யார் வரப்போறா தெரியுமா? நீங்கள் விரும்புகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு வருகிறார்.
ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படியாக அவர் உடன்படிக்கையின் தூதனாய் அவர் வருவார். ஆலயத்தை அவரே கட்டுவார். என் ஜனத்தோடு நான் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அவர்கள் பழைய உடன்படிக்கையை மீறி போட்டார்கள். ஐ எம் கோயிங் இன்டு an agreement with a deed which is eternal. நித்திய உடன்படிக்கையை நான் இந்த உடன்படிக்கை காரியத்தை நீங்க அதிசயமா ஆழமாய் பார்க்கும் போனீங்கன்னா அது ரொம்ப அழகாய் இருக்கும். புதிய உடன்படிக்கையின் மகிமை அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. உடன்படிக்கை தூதமானவர் இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சரி, 3ஆம் அதிகாரத்துல அவர் லேவியின் புத்திரரை படிங்க. அவர் லேவியின் புத்திரரை சுதந்தரித்து சுத்திகரித்து. இப்ப என்ன தெரியுமா, லேவியன் தான் சேட்டை பண்ணிட்டான். நல்லா தான் யோக்கியமா ஓடிக்கிட்டு இருந்தான், எல்லாம் அழகாத்தான் இருந்துச்சு. ஆனா இந்த வருஷத்து முடிவுக்குள்ள வரும் பொழுது அவன் களங்கமாய் மாறி இருக்கிறான். ஆகவே லேவி புத்திரரை சுத்திகரித்து தேவன் மறுபடி புது உடன்படிக்கை பண்ணி அந்த லேவி புத்திரர் பண்ணின சாட்டை நிமித்தமா அவன் அந்நிய தேவதைகளின் குமாரத்திகளை மனம் கொண்டு அவன் தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை விட்டு விலகி வேதத்தை விட்டு விலகினபடியா அந்நிய உபதேசத்தினால் அழைப்புண்டு போனபடினாலே தேவன் லேவியனை சுத்தம் பண்ணுகிறார். பண்ணி அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி. சரிதானா? நான் கர்த்தர், நான் மாறாதவ, நீங்க என்னுடையவர்களா தான் இருக்கணும், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு பாடுவாங்கல்ல, அதுதான். அவர் எனக்கு மட்டும்தான். ஆண்டவர் நீங்க என்னுடையவர்களாய் இருக்கும்படி நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும். நீதியாய் காணிக்கை. அவங்க காணிக்கையில எல்லாத்திலையும் இஷ்டம் போல மாறிட்டாங்க. சரிதானா? எதை கொண்டு வந்தாலும் வாங்கி போட்டுக்கிறது அப்படிலாம் இல்லை. மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொள்ளுகிறவனாய், காணிக்கை படைக்கிறவன் விக்கிரகத்தின் நமஸ்கரிக்கிறவனாய் இப்படிலாம் இருந்தான்னு சொன்னார். ஸோ அப்படி இல்லாதபடி ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியான காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அவர் புடமிடுவார். ஐயா, நாங்கள் களிமண், எங்களை புடமிட்டு உமக்கு ஏற்ற பாத்திரமாய் வணைந்திருளும். இந்த புதிய வருடத்தை நாங்கள் புதிய உடன்படிக்கைக்குள்ளோடு நாங்கள் உத்தம லேவியர்களாய், லேவியோடு நான் பண்ணின உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு. சரிதானா? ஆண்டவர் மாறாதவரா இருந்து ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்காருன்னா, லேவியோடு பண்ணின உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படி நம்மை பொன்னை போல புடமிட்டு நம்மை சுத்திகரிப்பார். எரேமியா 31:33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது. புதிய உடன்படிக்கையை பத்தி சொல்றேன். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேலோடு லேவியரோடு என் ஜனத்தோடு கூட பண்ணுகிற புதிய உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து. முதல்ல கமாண்ட்மெண்ட் கற்பனையை தான் கொடுத்தாரு, உடன்படிக்கை பெட்டியில வச்சாரு. இப்ப சொல்றாரு என் நியாய பிரமாணங்களை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே இருதயத்துல எழுதுவேன். ஆவியில எழுத கர்த்தருடைய விரல் தான் அந்த பலகையெல்லாம் எழுதிச்சு. இப்ப சொல்றாரு நான் ஆவியினாலே அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, மறுபடியும் அதே டேர்ம்ஸ்க்கு வந்துட்டாரு. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இப்ப கற்பலகையில இல்ல, லேவியன் தப்பு பண்ணிட்டான், ஆசாரியன் தப்பு பண்ணிட்டான், அவர்கள் அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணி அந்நிய உபதேசங்களால் அழைப்புண்டு தெரிந்து போனதுனால, வேதத்தை குறித்து இடர பண்ணி பட்சபாதம் பண்ணிட்டதுனால, நான் வேதத்தின் வழிமுறைக்குள்ள வந்து என் நியாயங்களை அவர்கள் இருதயத்தில் உள்ளத்துல வைத்து இருதயத்திலே நான் எழுதுவேன் என்று சொல்லுகிறார். சரி, 36ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்ல, வேற தப்பு பண்ணிட்டேன்.
எங்க வந்துட்டேன்? எரேமியா படிச்சோமா? 35. சரி, 35ல இருந்து 37 படிக்கணும். மாறாதவர் சொல்லுங்க. மாறாதவர் அவர் சொல்றாரு, சேலஞ்ச் பண்றாரு. வானமே பூமியே எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறாரு. இப்ப வாங்க, என் பிள்ளைகள் எல்லாம் அடிச்சு தூக்கி போட்டிருக்க வேண்டியதானே? ஏன் அவர் கர்த்தர், ஏன் மாறாதவர், ஏன் தம் ஜனம் நிர்மலமாகவில்லைன்னா அவர் சொல்றாரு பாருங்க. நல்லா படிங்க. ஆண்டவர் சொல்றாரு, சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும். சூரியன் எதுக்கு வருது? பகல் வெளிச்சத்துக்கு. சந்திர நட்சத்திர நியமங்களே ரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவர். நட்சத்திரம் சந்திரன் எல்லாம் எதுக்கு வருது? ரா வெளிச்சத்துக்காக கட்டளையிட்டவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் தான் இந்த சூரியனை பகல் வெளிச்சத்துக்கு வச்சேன், நான் தான் சந்திரனை நட்சத்திரத்தை ரா வெளிச்சத்துக்கு வச்சேன். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அப்படி செய்த நான் சொல்றேன். அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும். நான் அது மாத்திரம் இல்ல, சுனாமி வருது, கடல் கொந்தளிக்குது, சூறாவளி வருதே, அவர் சொல்றாரு, கடலை குலுக்குகிறவரும் நான். சூரியன் சந்திரன் எல்லாம் வைத்து கடலை குலுக்கி கொண்டு சைக்ளோன் எல்லாம் வர வச்சு செய்கிறேன் நான் சொல்றேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு, இந்த ஷெட்யூல், இந்த நியமங்கள் எனக்கு முன்பா இல்லாதபடி ஒளிந்து போனால், ஒளிந்து போச்சுனா, அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியாய் இராதபடிக்கு அற்றுப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சூரியன் பகல்ல வராம போயிருச்சுனா என்ன கேளு, நட்சத்திரமும் சந்திரனும் இரவில வரலனாக்கு என்ன கேளு, சமுத்திரம் அசையாம அமைதலா இருக்குதுன்னா என்ன கேளு, இதெல்லாம் செய்கிற நான் சொல்றேன். இந்த நியமத்தை மாத்திட்டேன்னா இஸ்ரவேல் ஒரு ஜாதியா இல்லாம போயிரும்னு சொன்னாரு. இன்னைக்கு உலகமே இஸ்ரவேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஈரான் எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து, துருக்கி முதற்கொண்டு எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேல் உலக வரைபடத்திலிருந்து மாறணும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? லெபனான் எல்லாம் ஆலோசனை பண்ணி அவர்கள் இஸ்ரவேலே தேசமே இல்லாம பண்ணிடுவேன்றாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தர். இந்த சூரியன் இல்லாம பண்ணிட்டு, இந்த நட்சத்திரங்கள் இல்லாம பண்ணிட்டேனா நீ வா, நான் என் ஜனம் இல்லாமல் போக. அதை செய்யாம என் ஜனத்தை இல்லாம போக பண்ண முடியாது. எத்தனை ஜாதிகள் எத்தனை தேசங்கள் சேர்ந்தாலும் இஸ்ரவேலை தொட முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இஸ்ரவேலை கடைசி நாள் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எருசலேமே எருசலேமே, நான் உன்னை மறந்தா என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக என்று சொல்லுகிறார். தேவன் அதை தன் கண்மணியை போல வச்சிருக்காரு. என்ன சொன்னாரு? உடன்படிக்கை மாறாதவர். நான் ஆபிரகாமுக்கு சொன்னேன், ஈசாக்குக்கு சொன்னேன், நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தரவே தருவே. நான் உன் தேவன், நீ என் ஜனம். நீதான் உடன்படிக்கையை மீறினார், நான் மாறாதவர். ஆகவே தான் நீ நிர்மலமாகல. இந்த உடன்படிக்கை சூரியனும் சந்திரனும் மாறும் என்றால் நானும் மாத்திக்கிறேன்னு சொல்ற. சேலஞ்ச் பண்ணி பேசுகிறார். ஆகவே படிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் 36, இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒளிந்து போனால், அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியாய் இராதபடிக்கு அற்றுப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஈரான் தேசம் என்ன செய்யுது? இஸ்ரவேல் தேசமே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் அவ்வளவு நியூக்ளியர் பாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரான். என்ன வேணா பண்ணட்டும், நீ சூரியனை போய் மாத்திட்டு வா, சந்திரனை மாத்திட்டு சமுத்திரம் அசையாதபடி செஞ்சிட்டு வா, அது வரைக்கும் என்ன தொட முடியாதுன்னு சொல்ல. சரிதானா? சரி, அற்றுப்போகும் என்று கர்த்தர் சொல்ல. 37, மேலே இருக்கிற வானங்கள், மேலே இருக்கிற வானங்கள் அழைக்கப்படவும். இந்த ஆண்டவரை பத்தி கேக்குறாங்க. இந்த இஸ்ரவேல் என்னெல்லாமோ ஜாதிகளை கொள்ளையிடுகிறவர்கள்னு பழி, இஸ்ரவேல் மீது என்னெல்லாமோ பழி.
எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க இவ்வளவு சேட்டை பண்ணாங்க, லேவியர் இவ்வளவு சேட்டை பண்ணாங்க, ஆசாரியர் எல்லாம் உடன்படிக்கை மீறி அந்நிய தேவதை குழந்தையெல்லாம் பெற்றாங்கல்ல, அப்ப அவங்கள காலி பண்ண வேண்டியது தானே கேக்குறியா? ஆண்டவர் சொல்றாரு, நான் மாறாதவர், அவங்கள நிர்மூலம் ஆக்கியிருப்பேன், ஆனால் நான் மாறாதவர் சொல்லிட்டு தான் சொல்றாரு, மேலே இருக்கிற வானங்களும் அளக்கப்படவும், மேல போய் வானத்தை அளந்துட்டு வா. அவன் என்னெல்லாமோ ஏஐ வச்சுலாம் கணக்கு போடுறான், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இத்தனை மில்லியன் இயர்ஸ் லைட் இயர்ஸ் கணக்கு போட்டா இன்னுமாய் நட்சத்திரங்கள் போய்கொண்டே எண்ணி முடியாத நட்சத்திரம் யூனிவர்ஸ் அவனால மெஷர் பண்ண முடியாது. நீ எவ்வளவு பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் கொண்டு வா, மேலே இருக்கிற வானத்தை நீ அளந்துட்டு பூமியின் அஸ்திபாரங்களை அவர் ஆகாயத்திலே அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார். எப்படிடா ஒரு பால் போட்டா கீழே உழுது, அந்தரத்திலே இவ்வளவு பெரிய பூமியை தொங்க வைத்திருக்கிறார். அதன் அஸ்திபாரங்கள் ஆராயப்பட கூடுமானால் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும், அவங்க செஞ்ச அக்கிரமத்தின் நிமித்தம் வெறுத்து விடுவேன். அவர்களை வெறுக்கணும். நான் எப்ப தெரியுமா வெறுப்பேன்? நீ மேல இருக்க வானத்தை அளந்துட்டு வா, கீழே இருக்கிற பூமியின் அஸ்திவாரத்தை ஆராய்ந்துட்டு வந்தினா, இப்ப நீ சொல்லி அவங்க அக்கிரமத்துக்காக நான் அவங்கள காலி பண்றேன், என்ன கேள்வி கேட்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகவே இஸ்ரவேல் ஜனம் நிர்மூலமாகவில்லை. யார் யார் சேலஞ்ச் பண்றீங்க? எந்த தேசம், எந்த ராஜாவானா சேலஞ்ச் பண்ணி என் ஜனத்தின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களின் ஏன் நிர்மலமாக்கவில்லை என்றா, நீ வானத்தை அளந்துட்டு வா, நான் வர்றேன் சொல்றாரு. நான் மாறாதவர், நான் ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை அது மாறாது, என் ஜனம் நிர்மலமாகவில்லை என்று சொல்லுகிறார். எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறீங்க. தேவனுடைய ராஜ்யம் அசையாது. இந்த ராஜ்யத்தின் புத்திரராய் நீங்களும் நானும் இருக்கிறோம். நீ ராஜாவாய் இருக்கிறாய், ஆசாரியனாயும் இருக்கிறாய். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் எவ்வளவு கிரேஸ் பார்த்தீங்களா? அவர் கிருபையையும் உடன்படிக்கையும் காக்கிற சர்வ வல்லமையும் மகத்துவமான பயங்கரமான தேவன். நாம் உண்மை இல்லாதிருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும், எபிரேயர் 13:12 கடைசி, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும். லேவியன் பயத்தோடு இருந்தான், ஆனா அதை விட்டுட்டான். இப்ப சொல்றாரு, பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு அவருடைய கிருபையை பற்றி கொள்ளுங்க. அவருடைய கிருபையை புரிஞ்சிச்சா? நான் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை. நான் வேதத்தை விட்டு விலகினேன், நான் அவரை உற்சாகமாய் சேவியாமல் போயிருந்தோம், எனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. வனாந்தரத்திலே நடத்தினாலும் என் பாதம் வீங்கவில்லை, என் பாதரட்சியின் வார் அவிழவில்லை, என்னுடைய வஸ்திரம் பழமையாகவில்லை. பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இல்லை. என்னை பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் தேவ தூதரின் அப்பத்தினால் போஷித்து மன்னாவினால் போஷித்து என்னை கண்மலையின் தண்ணீரினால் தாகம் தீர்த்து நடத்துகிற தேவன். ஆகவே இப்படிப்பட்ட தேவனை, அந்த கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இந்த கிருபையை விட்டு விலகி ரோமர் 11:29,
தேவனுடைய கிருபை வரங்களும் தேவனுடைய கிருபை வரங்க சொல்லுங்க. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. மாறாதவைகள். தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய கிருபை வரங்கள் மாறாதவைகள். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய கிருபை வரங்களும் அவருடைய அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். ஆகவே அவருக்கு பிரியமாய் அவர் ஆராதனை செய்து, அவரை ஆராதனை என்னமோ வர்ஷிப் பண்ண வர்றது ஞாயிற்றுக்கிழமையில இல்லை, அவருக்கு பெரிய உகந்த பாத்திரமாய் சாட்சிகளாய் அவருடைய சாயலாக நாம் நின்று அவரை ஆராதனை செய்யும் பொழுது அதற்கு தேவ கிருபை, இம்மட்டுமாய் நடத்தின தேவ கிருபை என்னை இந்த புதிய வருடத்திற்குள்ளாய் நடத்த போகுது என்று சொல்லி அதற்காய் ஒப்பு கொடுக்க வேண்டும். லேவியோட பண்ணின உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படி தேவன் பண்ணுகிற புதிய உடன்படிக்கைக்குள்ளாய் வர வேண்டும். அவர் லேவியை பொன்னை போல புடமிட்டு அவனை சுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். கர்த்தாவே என்னை சுத்தம் பண்ணும், என்னை புதிய வருடத்திற்கென்று, புதிய மகிமைக்கென்று, புதிய ஆசீர்வாதங்களுக்கென்று, புதிய உடன்படிக்கையின் பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்று இன்று ஆண்டவர் இந்த கம்யூனியன் என்ன சொன்னாரு? இது என் புதிய உடன்படிக்கை, என் உடன்படிக்கையை நினைவு கூறுங்க. எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கிறது. இது புது உடன்படிக்கையின் பாத்திரமாய் இருக்கிறது. கம்யூனியனுக்கு வரப்போறோம். அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகளே. அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். ஆகவே நான் நிர்மூலமாகவில்லை. ஆமென், ஆமென். கர்த்தர்